கையை கொடு. கல்யாணம் பண்ணிக்க கையே கேட்கல. இந்த புயல்ல இருந்து உன்னை காப்பாத்த தான் கை கேட்கிறேன். கையை கொடு. இது வெறும் புயல் இல்ல, இது ஐராவதி அனுப்பியிருக்கிற கொலகார புயல். அவனுங்க சந்திரகாந்தாவை துரத்துறானுங்க. எப்பெல்லாம் ஐராவதியோட நிழல் சந்திரகாந்தா மேல படுதோ அப்பெல்லாம் சந்திரகாந்தாவை காப்பாத்த என் கவசம் போகும். போ, சந்திரகாந்தா எந்த வீட்டுல இருக்காளோ அவளை முழு சக்தியோட காப்பாத்து. எந்த கெட்ட சக்தியும் அவளை நெருங்கவே கூடாது. போ. அந்த பொண்ணு கிட்ட ஏதோ மந்திர சக்தி இருக்கு. அதுதான் அவளை நெருங்க விடாம தடுக்குது. சந்திரா, உனக்கு ஒண்ணும் இல்லலமா? இல்லப்பா, எனக்கு ஒண்ணும் இல்ல. நடந்தது பாத்தீங்களா? பொண்ணு கூட்டிட்டு வரேன்னு போனது ஒருத்தர், ஆனா காப்பாத்தி கூட்டிட்டு வந்தது வேற ஒருத்தர். வீட்ல இவ்ளோ அழகான பையன் இருக்கும்போது வெளியே எதுக்கு போய் மாப்பிள்ளையை தேடணும்? இங்க பாருங்க, இது ஒரு சடங்கு. இந்த சடங்கை இப்படி கிண்டல் பண்ணாதீங்க. நாளைக்கு கல்யாணம், கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க. நீங்க வருவீங்கன்னு பொண்ணு வீட்டுக்காரவங்க நாங்க காத்துக்கிட்டே இருப்போம். ஏன் நிறுத்திட்ட? கழட்டிரு. நீ திரும்ப வந்துட்டியா? நான் தான் போகவே இல்லையே. கிளம்பலனா இப்ப கிளம்பு. நான் போறதுக்காக வரல, கூட்டிட்டு போக வந்திருக்கேன். யார? உன்ன. உனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். வேண்டாம். எதுக்கு பண்ணிக்கிற? இங்க பாரு, என் பின்னால வராது, விட்டுரு. நான் உன் பின்னாடி வரல, நீதான் என் பின்னாடி வர. நீதான். உன்னோட இந்த கண்கள், என்னுடைய கண்கள், என்னுடைய கேசம், என் முகம் எதுவுமே உனக்கு பிடிக்காதே. அப்படியே என் கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கிற? யாரோட எல்லாமே உனக்கு அழகா இருக்கோ அவங்க கிட்ட போ. யாருக்கு அடுத்த நாளே கல்யாணம் இல்லையோ அவங்க கிட்ட போ. ஏன் பின்னாடி எதுக்கு வர? நான் தான் அழகா இல்லையே. ஆமா இல்லதான். உன்னோட இந்த நடவடிக்கை எனக்கு பிடிக்கல.
ஏன் இப்படிலாம் பண்ற? ஏன் நீ இப்படி கல்யாணம் பண்ற? என்ன பையன் அவன்? கண்டிப்பா உன்ன மாதிரி இல்ல, உன்ன மாதிரி சுயநலவாதி இல்ல. இது வரைக்கும் உங்க அப்பா அம்மாவை பத்தி நீ ஒரு வார்த்தை கூட பேசினதே இல்ல. நீ எங்கிருந்து வந்திருக்கேன்னு கூட தெரியாது. இது வரைக்கும் அவங்களுக்காக ஏதாவது பண்ணிருக்கியா என்ன? நான் பண்ணிருக்கேன். எங்க அப்பா அம்மா மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். அவங்களுக்காக எது வேணாலும் பண்ணுவேன். பார்த்தா தெரியுது. அதான் உன் மனசுல இடமே இல்லாத ஒருத்தனை நீ இப்ப கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிருக்க. அவன் யாருன்னு கூட உனக்கு தெரியாது. நீ அவனை போய் கல்யாணம் பண்ண போற. நான் பண்ணிக்குவேன். இப்ப நீ கிளம்புறியா? சின்ன வயசுல இருந்தே நீ அம்மா பேச்ச கேக்குறவன் நினைச்சேன். ஆனா இப்பதான் நீ ஒரு பொண்ணு பேச்ச கேக்குறவன்னு புரியுது. இது உன்னோட காதலா இல்ல உங்க அம்மாவுக்கு எதிரான உன்னோட ஆட்டமா? சம்பா, நீ இப்ப பழைய வீரா இல்ல. உன் இதயத்துல ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு. அதுல இப்போ உங்க அம்மாவோட உயர்ந்த லட்சியம் காணாம போயிடுச்சு. இல்ல இல்லன்னா போய் நீ வந்த வேலைய முடி. அதை விட்டுட்டு சூரிய நகரத்துல காதல் தோல்வியில நீ கஷ்டப்பட்ட. உன்னோட அறிவுரை எல்லாம் இந்த வீராவுக்கு தேவையில்லை. யாரை எங்க எப்படி என்ன பண்ணணும்னு வீராவுக்கு தெரியும். எல்லாரும் கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவ தனியா தான் இருக்கா. நம்ம தாக்குதலை ஆரம்பிக்கலாம் வாங்க. இங்க ஏதோ சக்தி இருக்கு. அது நம்மள போக விடாம தடுக்குது. சொன்னல இன்னைக்கு நாம சந்திரகாந்தாவை கொல்லலைன்னா ஐராவதி நம்மள கொன்றுவாங்க. அப்படியா? அப்படின்னா இவங்க ஐராவதியோட ஆளுங்க. இவங்களால இப்ப உள்ள வர முடியலன்னா என்ன? சந்திராவால வெளியில போக முடியும்ல? நான் சந்திரகாந்தாவை வெளியில கூட்டிட்டு போவேன். அவ மரணத்தை அவகிட்ட காட்ட. மாமி, மாமா, எழுந்திருங்க, சீக்கிரம் எழுந்திருங்க. வீட்டுக்குள்ள யாரும் நுழைஞ்சிட்டாங்க. என்னமா சொல்ற? சீக்கிரம் போங்க. யார் அது? நீயா? நீ இந்த நடுராத்திரியில சந்திரா அறையில என்ன பண்ற? சொல்லு, என்ன பண்ற? ஐயோ வீரா, நீ இங்க இருக்க? இப்ப யாராவது நீ இருக்கிறத பாத்துட்டாங்கன்னா நாளைக்கு இவளுக்கு கல்யாணம். ஆனா நீ இங்க இவளோட அறையில. நீ இந்த நேரத்துல எதுக்காக இப்படி வந்திருக்க? உன்னை யார் அனுப்புனது? உன்னோட நோக்கம் என்ன? என்னது இது? இவ்ளோ தங்க நாணயங்களா? நான் சந்திரகாந்த கிட்ட இதை கொடுக்க வந்தேன். இதை எங்க இருந்து திருடிட்டு வந்த? நான் ஒன்னும் திருடன். கல்யாணம் நடக்க போகுதே, உதவி பண்ணலான்னு நான் நினைச்சேன். நீங்க என்ன திருடன் சொல்றீங்க? இல்லப்பா, இவரை பார்த்தா திருட மாதிரி தெரியல. இவர்கிட்ட நான் பேசுறேன். வீர், என் கூட வாங்க. மாமி, இது சரியா படல. எனக்கு அவனை தெரியும். அவன் சீக்கிரத்துல உண்மையை சொல்ல மாட்டான். நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, அவனை மகாராஜா கிட்ட கூட்டிட்டு போங்க. ஆமா, இப்ப சொல்றது சரிதான். உண்மையை தான் சொல்றா. சரி, சீக்கிரம் போங்க. சந்திரா, இவனை மகாராஜா கிட்ட கூட்டிட்டு போயிடலாம். வா வா போலாம், வா வா போலாம். இங்க பாருங்க, நான் திருடன் இல்லைன்னு முதல்லயே சொல்லிட்டேன். உங்க மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன்.
நீங்க தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணாதீங்க. தேவையில்லாம பேசாம என் கூட வா. வா சீக்கிரம். நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. என்ன இப்படி ஆயிடுச்சு? இப்ப மகாராஜாக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா உங்க அம்மா அப்பாவும் இனி அடிக்கடி அரண்மனைக்கு போக வேண்டியது இருக்குமே. அப்புறம் நாளைக்கு உன் கல்யாணம் எப்படி நடக்கும் சந்திரகாந்தா? நான் சொல்றது கேளு. நீ எப்படியாவது இங்கேயே பேசி இந்த பிரச்சனையை இப்படியே முடிச்சிடு. போ, போய் உங்க அம்மா அப்பாவை தடுத்து நிறுத்து. போ. நில்லுங்க. அவரை மகாராஜா கிட்ட கூட்டிட்டு போகாதீங்க. இங்க பாருங்க, தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு சந்திரகாந்தா சாக போறது நிச்சயம். சந்திரகாந்தா! சந்திரகாந்தா! சந்திரா! யார் நீங்க? எதுக்கு நீங்க தூக்கிட்டு வந்தீங்க? பரிசு கொடுக்க வந்திருக்கோம். என்ன பரிசு? மரணம். மரணங்கிற பரிசு. இங்க இருந்து போங்க. மாட்டோம். நாங்க எங்க ராணியோட கட்டளை மட்டும் தான் கேட்போம். ராணி ஐராவதியை தவிர யார் கட்டளையும் கேட்க மாட்டோம். நீ எவ்வளவு பெரிய மாந்திரிக வேலை செஞ்சிருக்க தெரியுமா? ஐராவதியோட ஆட்களுக்கே கட்டளை இட்டு இருக்க. யார் நீ? யார் நீ? சந்திரகாந்தாவை கொன்னுட்டு தான் இங்க இருந்து போவோம். இன்னைக்கு உன் அழிவு நிச்சயம் சந்திரகாந்தா. ஹே விஷ்ணு, மகாவிஷ்ணு சக்தி கொடு. இந்த நெருப்பு அணைக்கிறதுக்கு சக்தி கொடு. விஷ்ணுவே எல்லாம், எல்லாம் விஷ்ணு.
நீ விஜயநகரத்தை சேர்ந்தவன், இப்பதான் வீரர்களுக்கு கட்டளையிட்ட. அப்படின்னா கட்டளையிடுற தகுதி உனக்கு இருக்கு. உன்னோட பேரு வீர். ஒருவேளை நீதான் வீரேந்தர் சிங்கா? விஜயநகரத்து இளவரசன் வீரேந்தர். யார் நீ? ஒரு சாதாரண மந்திரவாதியா, விஜயநகரத்து இளவரசனா? சொல்லு, பதில் சொல்லு, பதில் சொல்லு. இல்லனா ஒரு கோழன்னு நீ ஒத்துக்க. சூரிய நகரத்து போர்வையில விஜயநகரத்து வீரன் ஒளிஞ்சிருப்பானா? அப்ப அவன் கோழதான். நான் கோழை இல்ல, நான் விஜயநகர இளவரசன் வீரா, வீரேந்திர சிங். விஜயநகரத்தோட ஆட்டம் அதிகமாயிடுச்சு. திரும்ப திரும்ப அவங்க தாக்கிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு நிச்சயம் அவங்களுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும். இதுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் அவங்கள நாம அடியோட அழிக்கணும். வீரர்களே, தேடுதல் வேட்டையை தொடங்குங்க. மாயாவி, எந்த மாதிரி தாக்குதல்னு மட்டுமாச்சு சொல்லுங்க. ஒருவேளை போன தடவை வந்த மாதிரி மாந்திரிக தெரிஞ்சவனா இருப்பானோ? இல்ல, இந்த தடவை எதிரி அதை விட ஆபத்தானவன். தாக்குதல் நடத்த வந்தவன் அதை விட ஆபத்தானவன். அவன் பெரிய மந்திர தந்திரங்களெல்லாம் படிச்சவன். அவன் மனுஷ உருவமும் எடுப்பான், வேற எந்த வடிவம் வேணாலும் எடுப்பான். அவன் இப்போ சந்திரகாந்தாவை கடத்தி வச்சிருக்கான். நாம அவளை காப்பாத்தியாகணும். அப்படின்னா நான் ஒண்ணு பண்றேன் மகாராஜா. அரண்மனை பாதுகாப்புக்காக நான் இங்கே இருக்கேன். ஒருவேளை அரண்மனையை தாக்குனா நான் இங்க ஒரே ஆளா இருந்து எல்லாத்தையும் சமாளிக்கிறேன் மகாராஜா. இல்ல குரூர், உன்னோட அப்பா மகா மந்திரி இப்போ இந்த நாட்டுல இல்ல. இன்னைக்கு அவரோட இடத்துல நீ முன்னாடி இருந்து இந்த படைகளை வழி நடத்தணும். இந்த ஆயுதம் வெற்றி உனக்கே. வழி நடத்தணுமா? நான் எனக்கு காலிதான். எதுக்கு இங்க நாட்டுக்கு வந்திருக்க? என்ன நோக்கத்துக்காக வந்திருக்க? நீயும் உங்க மாயாவி அம்மாவும் சேர்ந்து எங்க சூரிய நகரத்துக்கு என்ன பண்றதா இருக்கீங்க? சொல்லு, சொல்ல போறியா இல்ல? இங்க பாரு சந்திரகாந்தா, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நான் உனக்கு புரிய வைக்கிறேன். என் பக்கத்துல கூட வராத. இது வரைக்கும் நீ சொன்னது எல்லாமே பொய்தான். நீ யாருங்கிறதையும் மறைச்சிருக்க. அப்பாவியா எங்க வீட்டுல வாழ்ந்திருக்க. இது நாள் வரைக்கும் பொய் சொல்லி எங்க கூட வாழ்ந்திருக்க. உன் மனசுல இருக்க சூழ்ச்சி, பொய் திட்டம் எல்லாம் வெளியே வந்திருக்க. இனி என்ன சொல்ல போற? நான் ஒன்ன மட்டும் புரிய வைக்க நினைக்கிறேன். நான் எப்பவும் உன்னை காயப்படுத்த மாட்டேன். அப்படியா? அப்போ அப்போ இதெல்லாம் என்ன? மணல் புயலா வந்தவங்க விஜயநகரத்துல இருந்து தானே வந்தாங்க. என்ன கொல்ல தானே வந்தாங்க? சொல்லு, இவங்கெல்லாம் உங்க நாட்டு வீரர்கள் தானே? இவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு மட்டும் சொல்லாத. ஆனா நான் அவங்க கூட நிக்கலையே. நீ எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கூட. நான் சொல்ல வந்த விஷயம். என்ன விட்டு விலகி இருந்து சொன்னல. என்கிட்ட வாள் இல்லங்கிறதுக்காக நீ நினைச்சபடியெல்லாம் என்கிட்ட உன்னுடைய மரணம் உன் இதயத்துக்கு பக்கத்திலேயே இப்ப இருக்கு. சொல்லு, வாழ சொருகவா? நீ என்ன நினைக்கிற? உன் பேச்சை கேட்டு நான் பயந்துருவேன். உன்னோட வாழ் என்ன காயப்படுத்தினாலும் கொன்னாலும் நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். ஏன்னா வீரா ஒவ்வொரு அடியிலையும் மரணத்தை எதிர்கொள்றவன். காயங்களும் தழும்புகளும் எனக்கு பழகி போன ஒண்ணு. என் உடம்புல காயம் படாத இடமே இல்லை. ஆனா இன்னைக்கு எந்த காயத்துக்கும் கலங்காதவன், எந்த ஒரு வலியையும் பொருட்படுத்தாதவன் கலங்கி போய் நிற்கிறான். ஏன்னா என் இதயம் வலிக்குது. உன்னை அளவுக்கு மீறி காதலிக்கிறேன் சந்திரகாந்தா. அப்படியா? நீ என்ன காதலிக்கிறியா? இதாவது உண்மையா இல்ல அதுவும் பொய்யா? சரி, நீ உண்மையிலேயே என்ன காதலிக்கிறதா இருந்தா நான் சொல்றதெல்லாம் செய்வியா? நான் சொன்னாலே வாக்குதான். இப்ப வாக்கும் தரேன். நீ எதை சொல்றியோ அதைத்தான் நான் செய்வேன்.